1493 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கடல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் டைரியில ஒரு விஷயத்த எழுதி வைக்கிறாரு. அது என்னன்னா, 3 கடற்கண்ணியை பார்த்தேன், ஆனா அந்த கடற்கண்ணிலாம் கதைகள்ல வர்ற மாதிரி அட்ராக்டிவாவோ அழகாவோலாம் இல்ல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இது நடந்து பல நூற்றாண்டு இருக்கும். 2009 இஸ்ரேல்ல கிரியாட் யாம் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கடல்ல ஒரு பாறைக்கு நடுவுல கடல் கண்ணியை பார்த்தோம், அது எங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் இதே ஒரு விஷயத்த எல்லா பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் கவர்மெண்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. யாராவது வீடியோ ப்ரூஃபோட அந்த ஒரு கடல் கண்ணியை காமிச்சாங்க அப்படின்னா $1 மில்லியன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா எந்த வீடியோ ப்ரூஃபுமே கிடைக்கல அந்த காலகட்டத்துல. ஸோ கேஸ் இன்ன வரைய ஸ்டில் ஓப்பனா தான் இருக்கு, பட் அன்சால்வ்டா தான் இருக்கு அந்த கேஸ். இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது கடல் கண்ணி இருக்கா இல்லையா, உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடல் கண்ணியை பத்தின கதை ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்கவே நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஜிம்பாப்வே அதுல 2012 லேக் முட்ரிக் டேம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு போனாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடல் கண்ணி சாயங்கால நேரத்துல மட்டும் வந்து அவங்கள பயமுறுத்திட்டு போனதா சொல்லி அவங்க எல்லாரும் வேலையை விட்டு நின்றுருக்காங்க. இதே மாதிரி இந்தோனேஷியால வேர்ல்டு வார் 2 அப்ப ஜப்பான் சோல்ஜர்ஸ் கீ ஐஸ்லாண்ட்ல கடல் கண்ணியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அவங்க அத ஆர்கன் ஐக்கன், அதாவது மீன் மனுஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல கடலோர பகுதியில் மீனவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தலைமுறையாவே கடல் கண்ணியை பத்தி பேசுவாங்க. சில இடங்கள்ல அவங்க அதை பார்த்ததாகவுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே உண்மையா? விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது எல்லாமே டங்காங் அப்படிங்கிற மேனட்டிஸ் அப்படிங்கிற சீல்ஸ், அதாவது கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விலங்கு தான். கடல்ல நீண்ட நேரம் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, தனிமையில இருக்கிறப்ப இந்த மாதிரியான கற்பனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே. ஆனா ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் விவரிக்கப்படும் கடல் கண்ணி மனுஷனை போலவே புத்திசாலியா இருக்கும், மனுஷனை போலவே புத்திசாலியா அதை நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா மேனட்டிஸ் அனிமல் அப்படி இல்லையே, அப்ப இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். கடல்ல 95% பகுதி இன்னும் நம்ம மனுஷங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நம்ம நிலால போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட கடலுக்கு அடியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி தான். 2021 அமெரிக்கால கடற்படையினர் அண்டார்டிகா அந்த கடல்ல வித்தியாசமான சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க. பயோடெக் அப்படின்ற ஒரு சத்தம் தான் எந்த மீன்ல இருந்து வருது அப்படின்னே அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிக்கவே பல ஆண்டு ஆச்சு. கடல்ல இன்னும் எத்தனை உயிரினங்கள் மறைஞ்சிருக்கு, ஸ்டில் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. இன்னும் என்னென்ன இருக்கும் கடலுக்கு அடியில? இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி இருக்கு. அதாவது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க தண்ணியில வாழ்ந்த காலம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அக்வாட்டிக் அப்பே தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எவிடன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்போட ஸ்ட்ரக்சரே லைக் மற்ற பாலூட்டிகளை விட நம்ம உடம்புல முடி கம்மியாவே இருக்கும். நீச்சல் அடிக்கக்கூடிய ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பு, அப்புறம் நம்ம கைகளுக்கு இடையில உள்ள அந்த ஒரு ஜவ்வு மாதிரியான அமைப்பு, இதுவே நம்மளுக்கு தண்ணியில வாழ்றதுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு கூட நேச்சுரலாவே நீச்சல் அடிக்கும் தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஆஃப் ஹியூமன்ஸை தண்ணீர்ல இருந்து எவால்வ் ஆகி இருக்க முடியும், அதுதான் மேபி கடல் கன்னியா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் மனுஷன்ல இருந்து அது அப்படியே நீர்வாழ்ல உயிரினமா மாறி அப்படியே அது மேபி கடல் கன்னியா எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம். கடல் கன்னி உண்மையில இருந்தா என்னதான் ஆகும்? கண்டுபிடிச்சது ஒரு டீப் சீல எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்க ஒரு பசிபிக் ஓஷன், அதாவது கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு கம்பெனி திடீர்னு அவங்க சோலார் அந்த ஒரு இதுல ஒரு சிக்னல்ல பயங்கரமா ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்ட்ஸ் கேக்குது. கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஒரு லைக் அந்த கடல் கன்னி மாதிரி ஒரு உருவம் போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பவளப்பாறையில இருக்கிற அந்த கட்டடம், பெரிய பெரிய பில்டிங்ஸ், கீழேயே ஒரு உலகமே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகமே அந்த விஷயத்தை பத்தி தான் பேசும். அது பயங்கரமா ஃபேமஸ் ஆகும், உலகமே ஷாக் ஆயிடும். ரெண்டாவது சயின்ஸ், மனித வரலாறை மாறிடும். விஞ்ஞானிகள் என்ன புரிஞ்சுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு தனி எவால்வ் பாத்துல வளர்ந்த மனுஷ இனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் நிலத்தை சூஸ் பண்ணுவோம், நம்ம நிலத்துல வாழ சூஸ் பண்ண மாதிரி அவங்க மேபி கடல் சூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ஃபியூச்சர்ஸ்ல என்ன நுரையீரல் அட்வான்டேஜா அதை ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே மூச்சு பிடிச்சி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த லங்ஸ்லாம் எவால்வ் ஆகிருக்கலாம். ஸோ கண்கள் ரொம்ப கம்மியான வெளிச்சத்தையே பார்க்கக்கூடியதாக மாறி இருக்கும்.
தோல் வந்து எவ்வளவு ப்ரெஷர்லாம் தாங்குற வகையில வந்து அதுவுமே வந்து எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து மரைன் பயாலஜிஸ்ட் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு மொழி இருக்கு, ஆனா அது வந்து சவுண்ட் வேவ்ஸ் மூலமா அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த இப்போ வந்து டால்ஃபின்ஸ் இந்த வேல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து தண்ணியில அந்த வேவ்ஸ் மூலமா பேசுவாங்களோ அது மாதிரியே வந்து அந்த கடல் கன்னி அங்க வாழ்ற மக்கள்லாம் வந்து அந்த வேவ்ஸ் மூலமா பேசிக்குவாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததா வந்து கடல்களோட சில பகுதியில் மட்டும் அந்த மனிதர்கள் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, கடல்ல வந்து ரொம்ப ஆழத்துல வந்து போகக்கூடாது, இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கடல்ல வந்து இந்த பொல்யூஷன்ஸ்லாம் வந்து குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் போடுவாங்க. இது இமேஜினேஷன் தான். ஸோ கடல் வளங்களை வந்து நிறைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து போடக்கூடாது, கடலுக்கு உள்ளலாம் வந்து நம்ம வேஸ்ட்டு இந்த மாதிரி எதையுமே வந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி போடக்கூடாது, கடற்கரையில வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அதுக்குன்னே தனியா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மனுஷங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து இந்த எண்ணெயெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து மேபி நம்ம இப்போ எண்ணெயை எடுக்க போகையில் அவங்க ஏதாவது பண்ணலாம். மேபி கவர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கும் வந்து வேற ஏதாவது லாஸ் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த வழியெல்லாம் தேட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ மீன் பிடிக்கிறது வந்து பிடிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மீன் தான் அவங்களுக்கு சாப்பாடு, உங்களுடைய டெரிட்டரிஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. மேபி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் கடல் கண்ணியை கண்டுபிடிக்க முடியாம போகலாம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க விரும்பலைன்னா நம்மளை கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் அவங்க வந்து கடலுக்கு அடியில இருக்கிறவங்க. ஸோ நம்ம கடலெல்லாம் சிக்கவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கடல்ல என்னெல்லாம் செய்யறோம், குப்பையை போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், எல்லாத்தையும் போடுறோம். அப்புறம் எப்படி நம்மளெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க? ஒரு இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷனா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து எந்த ஒரு வேஸ்டையும் குப்பையையும் எதையுமே போடாதீங்க. ஈவன் பீச் ஓரத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடல் வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையும் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ 2013 இஸ்ரேல்ல அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எல்லா பேரும் ஒரே ஒரு கிரேச்சரை பார்த்துருக்காங்க. அதாவது சூரியன் அஸ்தமனமாக அந்த டயத்துல. ஸோ எல்லா பேரும் சொன்னதை வச்சு அந்த கவர்மெண்டே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அந்த கடல் கண்ணியை வந்து வீடியோ ஃபுட்டேஜோட யார் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு $1 பில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா யாருமே போட்டோ கூட எடுக்கல, கிடைக்கல. இன்கேஸ் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கடல் கண்ணி வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கடல்ல நாம பார்க்காத, நாம அறியாத, நாம புரிஞ்சுக்காத நிறைய உயிரினம் இன்னுமே கடலுக்கு அடியில இருக்கு. அதை வந்து நம்ம முழுசா நம்பலாம். கடல் கன்னி உண்மையா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இன்னுமே கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அதை தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. தடவையாவது கடற்கரைக்கோ கடலுக்கோ நீங்க போகும்போது தூரத்துல இருந்து ஏதோ உங்களை பாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதை ஒரு வீடியோவோ போட்டோவாவோ எடுத்து வச்சுக்கோங்க. மேபி அது ஒரு கடல் கன்னியா கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடல் கன்னி இருக்கா இல்லையா? நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து ஒரு மொக்க வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.